கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். 100 கிராம் கருவாடு, 3 தக்காளி பழம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுறோம். வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுருவோம். இதில் புளி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். தக்காளியும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. குழம்பு மிளகாத்தூள் போட்டுருவோம். குழம்பு மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனால் 2-3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுவோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டிலே அரைச்சி என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிருங்க. இது மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டாச்சு. நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ரெண்டு டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதி வந்துட்டுருக்குது. இப்போ இதில் உப்பு போடக்கூடாது. கருவாடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி வற்றி வரட்டும். கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால உப்பு போடக்கூடாது. நல்லா குழம்பு கொதித்து கருவாடெலாம் வெந்ததுக்கப்புறம் குழம்பு குடித்து பார்த்தோம்னா உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, இதில் கொஞ்சம் போட்டுக்குவோம். கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.